Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Digitek தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ஒரு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னா நான் வந்து புதுசா வந்து ஃபோன் வந்து வாங்கி இருந்தேன். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எண்ட் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன். அந்த ஃபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டான மைக் வந்து இல்ல. சோ அதனால வந்து புதுசா வந்து நான் ஒரு மைக் வந்து வாங்கி இருக்கேன். என்ன மைக்னு பாத்தீங்கன்னா இந்த மைக் தான். என்ன சொல்லிருக்காங்க? Digitek 2-in-1 wireless microphone system அப்படினு கொடுத்திருக்காங்க. DWM 119 இதுதான் நான் வந்து வாங்கி இருக்கக்கூடிய இந்த மைக். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் நினைக்கிறேன். தப்பா இருந்தா ஸ்கிரீன்ல போட்டு விடுறேன். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அமேசான்ல வந்து வாங்கி இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இத கையில வச்சிட்டு இருக்கேன்ல. ஆனால் இந்த மைக்ல தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபன்லாம் பண்ணிட்டேன். உண்மையா சொல்லிருவேமே. அதை இப்ப கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ளாடி இருக்குள்ள அந்த திங்ஸ்லாம் அதுக்குள்ளாடி தான் இருக்கு. ஒரே ஒரு மைக் மட்டும் எடுத்து நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிசீவர் வந்து ஃபோனில் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா 2 மைக் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளாடி 2 குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Digitek அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னொன்று வந்து அக்சசரி பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. Digitek பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 மைக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் சார்ஜிங் போர்ட் எல்லாமே இருக்கும். நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளேல நமக்கே தெரியும். சார்ஜிங்கை பொறுத்தவரையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்னா கூட அப்படியே அந்த சார்ஜெல்லாம் நிற்கிது. அது நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கு. மாற்றி வச்சுருப்பேன், கண்டுக்காதீங்க. இப்போ அக்சசரி பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் கனெக்டர்னு சொல்லுவாங்க. பழைய மாடல் ஐஃபோனுக்கெல்லாம் இதை கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்காக தான். மற்றபடி நார்மல் டைப் சி ஃபோன் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து இப்போ வந்து இதில் 2 ஃபர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா அந்த மைக்கில் வந்து அதை வந்து வைக்கிறதுக்கு தான். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் வைக்கிறதே கஷ்டம். வச்சுட்டு வேறு அந்த பாக்ஸுக்குள்ளோட நம்ம அதை அப்படியே வைக்க முடியாது. ஸோ திரும்ப வைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதை பயன்படுத்தவே இல்லை. சும்மா வெறும் மைக் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த கேபிள் இது வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து அந்த ரிசீவர் மைக் எல்லாமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஒரு எண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் வந்து கொடுக்கணும். அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக 5V 1A பவர் அடாப்டர் தான் யூஸ் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கவனிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து இந்த மாதிரி 2 லைட் எரியுது அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைட் இருக்குல்ல, அதுதான் இருக்குனாலே நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி கூட அந்த எல்லோ பட்டன் இருக்கும் சைடில், அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ ஒரு லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இல்லை. இப்போ நார்மலாக இந்த மைக் வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. அதுக்காக இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். சும்மா அந்த ரிசீவரை எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த ஐஃபோனில் வந்து கொடுத்தா போதும். நார்மல் ஃபோனில் கூட உங்களுக்கு அந்த டைப் சி கனெக்ட் அந்த இது பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா அதில் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஆனால் டைட்டாக வந்து பண்ணிக்கணும். டைட்டாக இல்லைன்னா அந்த லைட் வந்து வராது. வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு மைக் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவரில் ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து தெரியுது பாருங்கள், ப்ளூ கலர் லைட்டு. இதே வந்து நம்ம 2 மைக் மேலே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து ரிசீவரில் 2 லைட் வந்து தெரியும். நம்மளுடைய இந்த இதுலேயும் மைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து வேண்டாம்னா நம்ம வந்து ஒன்று வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பற்றின உண்மையான ரிவ்யூ வந்து நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு காசு போட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை எதிர்பார்த்து வாங்கும்போது கரெக்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% திருப்தியாக இருக்கா இந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. நல்ல ஒரு பிராண்டு தான் இல்லாதான். பட் இருந்தாலும் நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நல்ல காஸ்ட்லியான மைக்கெல்லாம் நிறைய இருக்குது. பட் எனக்கிட்ட இப்போ பட்ஜெட் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம லெவலுக்கு இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே அதில் அந்த ரிசீவருக்கும் எடுத்து கொடுத்தா போதும், மைக்கை எடுத்து மாட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஐஃபோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இந்த மைக் வாங்குறீங்கன்னா தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த மைக்கில் வந்து 2 இது இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவுமே அதில் இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஓகே நல்லா இருக்கணும் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்து நான் வந்து பண்ணி நேற்றுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட நான் டைம் வேஸ்ட் பண்ணி எப்படியும் தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. என்னடா இது வாங்கியிருக்கேன் சுத்தமாக வேஸ்ட்டுன்னு. ஏன்னா
வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆடியோ வந்து என்ன சொல்கிறது அதிகமாகுது கம்மியாகுது அப்ஸ் அண்ட் டவுன் சொல்லுவாங்க ஒரு ஃப்ளக்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இருந்தது. என்ன காரணம்னு அது எனக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அதை பார்த்து இதை பார்த்து அந்த செட்டிங் இந்த செட்டிங் எல்லாம் பார்த்தா மெயின் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் வச்சுக்கிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வருது. மேபி நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மைக் யூஸ் பண்ண அப்படி வராதோ என்னமோ தெரில, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை யாராவது வாங்கினீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணவே இல்லை, சும்மா அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண பிறகு ஓகே நல்லா இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த மைக்கு எல்லா மைக்கும் எனக்கு தெரியல. நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் வந்து கொடுத்து ரெக்கார்ட் வந்து பண்ணும்போது ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 செட்டிங் வந்து இருக்குது. ஒன்று ஸ்பெஷல் வந்துருக்கு, ஸ்டீரியோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் மோனோ அப்படிங்கிறத கொடுக்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோனுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து மோனோ கொடுத்தா தான் கரெக்டாக நான் பேசுகிறது வந்து கேட்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இந்த சவுண்டு அப்படி ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் இதில் சொல்ல நினச்சது. ஸோ நம்ம வந்து ரிவ்யூ அதுதான் சொல்லிட்டேன். மற்றபடி இதில் வந்து ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.